வணக்கம் நண்பர்களே. வாஸ்து ஒரு கர்மா தொழில். இந்த தொழிலுக்கு செய்கூலி சேதாரம் ரொம்ப ஜாஸ்தி தான். கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழ்நாட்டுடைய ஒரு சீனியர் வாஸ்து கன்சல்டன்ட் ரவிரமணா இறந்து போயிட்டாங்க. உயிரை பறிக்கக்கூடிய அமைப்புள்ள வீடுகளுக்கு வாஸ்து பார்த்துருப்பாங்க. அதனால அவங்க பாதிக்கப்பட்டாங்க அப்படின்ற ஒரு தலைப்புல நான் வீடியோ போட்டு அதுல நிறைய பேர் கமெண்ட் எழுதியிருந்தீங்க. சில பேர் உண்மையாலுமே வாஸ்து பார்த்தா பாதிக்கும் அப்படின்றதும் எழுதியிருந்தீங்க. இது ஜோதிடத்தோட சேர்த்தும் எழுதியிருந்தீங்க. நிறைய பேர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, காசு வாங்கிட்டு தானே பாக்குறாங்க, அப்புறம் அந்த பாதிக்காம இருக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த ஐடியாலாம் தெரியும், இதெல்லாம் ஃபேக்கான விஷயம், அதெல்லாம் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நெகட்டிவான கமெண்ட் எழுதியிருந்தீங்க. கமெண்ட் எழுதுறதுலாம் உங்களுடைய உரிமை. சரி, இந்த வீடியோ பதிவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாஸ்து பார்த்து கொடுத்து விட்டு நாங்க வீட்டுக்கு சேர்றதுன்றத கூட நிலை இல்லாதுன்னு சொல்லி அந்த வீடியோ நான் பதிவிட்டு இருந்தேன். நிறைய பேர் ஒரு சிரிக்கிற பொம்மையெல்லாம் ஒரு மாதிரி நம்ம எல்லாம் பதில் இல்லாமல் இருந்ததெல்லாம் பார்த்தேன் நான். ஓகே, கடந்த 4 நாட்களாக நான் பார்த்த வீடுகள் எல்லாமே தென்மேற்குல பெட்ரூம் இல்லாத வீடுகள், வடகிழக்கு கம்ப்ளீட்டா மூடப்பட்ட வீடுகள், தென்மேற்குல சமையல் அறை உள்ள வீடுகள். இப்படி வீடுகள் தொடர்ச்சியா ஒரு 2-3 நாளா நான் பார்த்துட்டே இருக்கேன். நேற்றைக்கு சிவகங்கையில இருந்து பார்த்துட்டு வரும் பொழுது திண்டுக்கல்ல ஏன் வண்டி முன்னாடி போன பஸ்ஸுக்காரங்க வேகத்தடையில் ஏறி இறங்கும் போது தற்செயலாம் ஏன் வண்டி போய் அவங்க வண்டியில முட்டி பெரிய சேதத்தை என் வண்டிக்கு உண்டு பண்ணிடுச்சு. பஸ்ஸுக்கு எந்த ஒரு சேதமும் இல்லை, ஒரு லைட்டா அதங்கினதோட போயிடுச்சு. ஏன் வண்டிக்கு ஒரு பெரிய சேதம் நிகழ்ந்திருக்கு. இது என்னுடைய வகுப்புல என்னுடைய கலந்துகிட்ட மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அடிக்கடி எனக்கு இந்த மாதிரி நடக்கிறது உண்டு. அதை போஸ்ட் பண்ணும்போது அவங்க பார்த்துட்டு வியப்பா பேசக்கூடியது உண்டு. ஆனா இதை பெரும்பாலும் என்னுடைய யூடியூப் சேனல்ல பேசுறதுல ஏற்கனவே 1-2 பதிவு மட்டும் போட்டிருக்கோம். ஓகே, இன்னைக்கு ஏன் இதை பத்தி பேசணும் அப்படின்னா, ஒரு வாஸ்துக்காரங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும், அவங்க ஒரு கடவுள் அவதாரம், அவங்களை ஒன்றும் பண்ணாது அப்படின்றதெல்லாம் இங்கேயும் கிடையாது. ஸோ உங்களை போல் நாங்களும் ஒரு சாதாரண நபர் தான். ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்த்து கொடுக்குறோம் அப்படின்னா முதல்ல பாதிக்கப்படுறது அந்த கர்மா முதல்ல அஃபெக்ட் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா வாஸ்து நிபுணர் தான். அதுக்கப்புறம் தான் இடித்து வேலை பார்க்கக்கூடிய கொத்தனார், மேஸ்திரி, அந்த பிளம்பர், எலக்ட்ரிஷியன், அந்த பிரேக்கர் ஒர்க் பண்ணக்கூடியவங்களை எல்லாம் பாதிக்கிறது. ஒருத்தருடைய கர்மா அவங்க நெகட்டிவா அனுபவிக்க வேண்டிய அந்த ஒரு கர்ம வினைகளை முதல்ல தடுக்கிற நபரை தான் முதல்ல கை வைக்குது. ஸோ இது எங்களுக்கு தெரிஞ்சுதான் நாங்கள் டிராவல் பண்றோம். ஸோ எங்கே எப்போ வேணாலும் எந்த நிகழ்வு வேணாலும் எங்களுக்கு நடக்கலாம். இதுல உயிருக்கெல்லாம் உத்தரவாதம் கிடையாது, கேரண்டி வாரண்டி எல்லாம் கிடையாது. ஸோ இவ்வளவு ரிஸ்கான தொழிலுக்கு ஒரு 10,000 15,000 ரூபா கேட்குறோம். அதுவும் நீங்க வாங்குறது ரொம்ப அதிகமான பேராசை பிடிச்சு வாங்குறீங்க, நீங்க வாங்குறது ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு எங்கிட்டயே நிறைய பேர் பேசுறது உண்டு. இப்போ இந்த கிளைண்ட் கிட்ட ஒரு 15,000 ஃபீஸ் வாங்கியிருக்கேன். இன்னைக்கு என்னோட வண்டிக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா பக்கம் செலவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஸோ இதுல இந்த சேதாரத்தை கொண்டு போய் எங்க சேர்க்கறது? ஓகே, உடனே இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்க தான் செய்யும், அது மாதிரி உங்க தொழிலும் ரிஸ்க் இருக்க தான் செய்யும். ஸோ அப்போ நீங்க ஃபீஸ் வாங்குறீங்கல்ல, சரி பண்ணிக்கிங்கன்னு சொல்லி சில பேர் உடனே கமெண்ட் எழுதாதையும் நம்மளால பார்க்க முடியும். ஓகே, இங்க நான் சொல்ல வர தகவல் என்ன அப்படின்னா, ரவிரமணா அவங்க சீனியர் கன்சல்டன்ட், அவங்க பாதிப்புக்கு காரணம் இந்த மாதிரியான ஒரே நாட்கள்ல பல வீடுகளை கண்டிப்பாக ஈசானிய பாதிப்புள்ள வீடுகளையோ தென்மேற்கு பாதிப்புள்ள வீடுகளையோ கண்டிப்பாக அவங்க அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை அட்டன் பண்ணும் பட்சத்தில் தான் அந்த மாதிரியான விளைவுகள் நடந்துச்சு அப்படின்றத நான் மீண்டும் உறுதிப்படுத்துறேங்க. ஸோ ஏன்னா நான் பாதிக்கப்பட்டு இருக்கேன் டே பை டே. அதனால தான் உங்ககிட்ட இந்த தகவலை சொல்கிறேன். அந்த என்னுடைய கார் அடிப்பட்டதெல்லாம் உங்களுக்கு ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். எனக்கு இது முதல் முறை கிடையாது, இது பல முறைகள் நடந்த நிகழ்வு. சாரி, இந்த வாஸ்து இவ்வளோ ஒரு சீரியஸான விஷயம். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் ஜோசியத்தோட வாஸ்தை கலந்து பேசிக்கிட்டு வீட்டில் ஏதோ ஒரு மூலையில் உட்காந்துட்டு பிளானை கொடுத்துக்கிட்டு, அது இல்லாமல் நிறைய பெண்கள் இன்னைக்கு ஜோசியத்தோட சேர்த்து வாஸ்தை பேசிக்கிட்டு மக்களை ஒரு தவறான வழிகாட்டுதல் பண்றதை பார்க்கும்போது ஸோ ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. ஏன்னா இந்த வாஸ்துன்றது அவ்வளோ ஒரு சென்சபிளான விஷயம். கர்ணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொல்லுவோம். அது எந்த தொழிலுக்கு பொருந்தோ இல்லையோ இந்த தொழிலுக்கு நிச்சயமா பொருந்தும். ஸோ எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை.